அவரோட இமேஜ் வந்து இந்த லாஸ்ட் சீசன்ல கொஞ்சம் ஒரு மாதிரி மாறிச்சு. திருப்பியும் வந்தா என்ன ஆகும்னா, Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Taste Daily. Taste the Daily. 2D Entertainment வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த்சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில். ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கமல் சார் அளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? கமல் சார் வந்து அவருக்கு உண்டான ஸ்டைல்ல பண்ணாரு சார். அதுவும் இல்லாம இந்த பிக் பாஸ்குள்ள போற எல்லாருமே சொல்றதுதான், உள்ள போயிட்டு வெளில வந்தா லைஃபே வேற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. யுகேந்திரன் சாருக்கு அப்படி இருந்துச்சா? பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தா ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடைக்காது. நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. உள்ள வந்துட்டா நம்ம வந்து இந்த இதுல வந்து ஒரு வாரம் இருக்குமோ 10 வாரம் இருக்குமோ, நம்ம வெளியே வரும்போது பயங்கரமா இருக்கும்னா யாருமே இல்லை. இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தானே சார், உங்களுக்கு நீங்களாம் போய் நடிக்கணும் இல்லை. நாங்க எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே உள்ள தெரியாது. சாப்பாடு போட மாட்டானுங்க, உப்பு இல்லாத சாப்பாடு கொடுப்பானுங்க. சார் இந்த டைம் யாரெல்லாம் போவான்னு நினைக்கிறீங்க சார்? ஒரு 16 பேர் உள்ள அனுப்ப போறாங்கன்னா அதுல வந்து ஐயோ எனக்கு விட்டுருங்கடா நான் போயிடுறேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களை விட மாட்டாங்க. சில பேர் வந்து டைரக்டாவே டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸோட நீங்க உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும்னா, பிக் பாஸ் சீசன் 8 ஆரம்பிக்க போகுது சார். இப்ப கமல் சார் கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு இது கேட்கும்போது எப்படி இருக்கு சார்? ஏன்னா நீங்க போனாட்டி இருந்தீங்க, நாங்களும் பார்த்தோம். இல்ல அவரோட இமேஜ் வந்து இந்த லாஸ்ட் சீசன்ல கொஞ்சம் ஒரு மாதிரி மாறிச்சு. ஸோ மறுபடியும் அவர் திருப்பியும் வந்தா என்ன ஆகும்னா, அதை வந்து பேலன்ஸ் பண்றதுக்காக ஏதாவது பண்ண வேண்டியதா இருக்கும். பட் அது அவர் பண்ணா நல்லா இருக்காது. அதுக்கு அவர் இப்போ எடுத்த டிசிஷன் பெட்டர் டிசிஷன்னா அது இதுக்கு மேல நம்ம வந்து அவர்கிட்ட போய் எதுவும், ஏன்னா சமூக வலைதளத்துல வந்து அவர் பயங்கரமா ரொம்ப பேர் என்னமோலாம் சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால இதுக்கு மேல அவர் பண்ணா அது இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ இல்லைன்னா என்ன ஆயிடும்னா, அப்படி அவர் ஒருவேளை நியூட்ரலா இருந்தா கூட போன வருஷம் அப்படிதானே பண்ணாரு, அதனால இப்ப அப்படி இருக்காரு அப்படிதான் சொல்லுவாங்க. கண்டிப்பா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து அந்த வாய்ப்பை அவர் கொடுக்காம இருந்ததுக்கு நல்ல விஷயம். ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா கமல் சார் அளவுக்கு பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா சார்? எப்படி சொல்லலாம்னா, சல்மான் கான் வந்து யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. பிக் பாஸ் பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு யாருமே யோசிக்கல. பட் சல்மான் கானால இப்படி இருக்க முடியுமான்னு அவர் மாத்தினர்ல. ஸோ அந்த மாதிரி கமல் சார் வந்து அவருக்கு உண்டான ஸ்டைல்ல பண்ணாரு. பட் மேபி விஜய் சேதுபதி வரும்போது வேற மாதிரி இருக்கலாம். ஏன்னா நம்மள விஜய் சேதுபதி எப்பவுமே வந்து ஒரு ஃபன்னாகவும் இல்லைன்னா ஒரு ட்ராமா, ஒரு படமா, ஒரு ட்ராமாட்டிக்கான ஒரு ஃபாதர் ரோல் இந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் அவருக்குள்ள வேற ஏதாவது இருக்கும்ல, அதை வந்து இது வெளியே கொண்டு வரலாம். இந்த ரியாலிட்டி ஷோவுக்கு உண்டான காரணமே என்னன்னா, உங்களுக்குள்ள என்ன இருக்குன்றத வெளியே கொண்டு வர்றது தான். அதுவே பிக் பாஸே அதுதான். நம்ம வந்து என்னதான் வந்து ஒரு இல்லை நம்ம போய் சும்மா நடிக்கிற மாதிரி இருந்துட்டு வரலாம்னு நினைச்சா கூட எங்கேயாவது ஒரு தருணத்துல வந்து நமக்குள்ள இருக்கிற கோபமோ இல்லை நமக்குள்ள இருக்கிற சோகமோ வெளியே வரும்ல. அந்த மாதிரி இவங்க பண்றதை பார்த்தா அவருக்கு கோபம் கூட இன்னும் ஜாஸ்தியா வரலாம். விஜய் சேதுபதி இவ்வளவு கோவப்படுவாரா அப்படின்றது கூட நம்ம பார்க்கலாம். இப்படிலாம் பேசுவாரா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா இப்போ அவர் வந்து மாஸ்டர் ஷெஃப் பண்ணும்போது வேற மாதிரி இருந்தார் அவர் பார்க்கும்போது. ஸோ டிஃப்ரெண்டா இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி இது டிஃப்ரெண்டா இருக்கலாம். அண்ட் ஐ திங்க் விஜய் வந்து ஒரு ஆப்டான ஒரு ஆளாகவும் இருப்பாருன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த மெஜஸ்டிக்காகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதுவும் இல்லாம இந்த பிக் பாஸ்குள்ள போற எல்லாருமே சொல்றதுதான், உள்ள போயிட்டு வெளில வந்தா லைஃபே வேற மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க. யுகேந்திரன் சாருக்கு அப்படி இருந்துச்சா? ஃப்ராங்கா சொல்லணும்னா, பிக் பாஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் ரிவ்யூ பண்ணும் 6 வருஷம் நான் ரிவ்யூ பண்ணேன். ஸோ அப்பெல்லாம் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், எல்லாம் வந்து பிக் பாஸ்ல போனா லைஃப் சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஆனா யாருக்குமே ஒண்ணுமே பெருசா வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்சு ஹரிஷ் கல்யாண் பெருசா வந்துச்சு. கவினுக்கு வந்து லேட் ஆச்சு, உடனேலாம் வரல. அந்த பையன் வந்து அவனோட டேலண்ட்டை காட்டி தான் வெளியே வந்திருக்கான். பிக் பாஸ்ல வந்தான்றது இருக்கலாம். பட் ஆனா அவன் இப்போ இருக்கிற நிலைமை வந்து, கவின் இருக்கிற நிலைமை வந்து சொந்தமா உருவாக்கி வந்தது தான். ஏன்னா இல்லைன்னா எனக்கு அவங்களுக்கு டேலண்ட் இல்லைன்னா இது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த ஸ்டாரா இருக்கட்டும், லிஃப்ட், அதுக்கு முன்னாடி ஒரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த 2வது படம் டாடா. அதெல்லாம் வந்து அதாவது எனக்கு இதெல்லாம் பண்ண முடியும்னு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த கேரக்டர்ஸ் இருந்துச்சு. அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாப்புல. ஸோ
நான் தான் சொல்றேன், நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணாங்க. உள்ள வந்துட்டா நம்ம வந்து இந்த இதுல வந்து ஒரு வாரம் இருக்குமோ 10 வாரம் இருக்குமோ நம்ம வெளியே வரும்போது பயங்கரமா இருக்கும்னா யாருமே இல்லை, உண்மையிலேயே கிடையவே கிடையாது. ஓகே. இப்போ அந்த தம்பி எனக்கு ரொம்ப பிடிக்கும், முகேன் ராவ். பெருசா வந்தார், அவர் தான் வின் பண்ணார். ஆனா அதுக்கப்புறமா நம்ம வந்து அவர் பார்க்க முடியல. படங்கள்ல 1-2 படம் இப்போ நடிச்சாரு, வெப் சீரிஸ் நடிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்தா ஒன்றும் பெருசா ஒன்றும் கிடைக்காதுங்க. நமக்கு வந்து பிக் பாஸ்ல இருந்து வெளியே வரும்போது எப்படி நம்மளுடைய இமேஜ் இருக்குன்றது மட்டும்தான் அதில் இருக்குமே தவிர, இப்போ நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வரும்போது எனக்கு நல்ல பேர் இருந்துச்சு. என்னன்னா ஒரு ஃபாதராவோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி இருந்தீங்க, செட்டாக இருந்தீங்க சார் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் அது அந்த மரியாதையை தக்க வச்சுக்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. அதுலேருந்து என்னை பார்க்கும்போது பிக் பாஸ்ல பார்த்ததை வந்து இப்போ வரைக்கும் பேசுகிறாங்க. ஏன்னா எனக்கு என்ன ஒரு கரெக்டான டைமில் நான் வெளியே வந்துட்டேன். நான் 2 வாரம் தான் தாங்க வந்துச்சு, ஆனால் 4 வாரம் வரைக்கும் தாங்கிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ பிக் பாஸ் வந்து ஒரு நமக்கு ஒரு அவங்க நிறைய பேர் சொல்ற மாதிரி பிக் பாஸ் வந்து உங்களுக்கு லைஃபே அப்படியா, பிக் பாஸ் வந்து ஒரு நம்ம ஜேர்னில ஒரு ஒரு விஷயமா இருக்கும், அவ்வளவுதான். அது வந்து அதை வச்சுட்டுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. யாருமே ஒன்றும் பெருசா எனக்கு தெரிஞ்சு அதுல இருந்து வெளியே வந்து ஒண்ணுமே இல்லாம இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஆக்சுவலா பெருசாலாம் ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே இருக்காங்க. வின்னர்ஸே ஒன்றும் பண்ண முடியலங்க, யாருமே ஒண்ணுமே பண்ண முடியல. அப்புறம் சார் அதுக்கு அவ்வளோ ஹைப் ஏத்துறாங்க பிக் பாஸ்க்கு. அந்த டைம்ல வந்து இப்போ அதுக்குள்ள போய் அது ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்குதுல்ல, அதுதான். பட் ஆனா அந்த எக்ஸ்போஷருக்காக உள்ள வரும்போது சில சமயங்கள்ல வந்து உள்ள வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னா தன்னை மறந்து சில செயல்பாடுகள்னால அவங்க பேர் கெட்டு போயிடுது, அவங்க வந்த நோக்கம் எதுவோ அதை விட்டு போயிடுது. அதெல்லாம் வந்து பார்ட் ஆஃப் த கேம் தான், அதுதான் அவங்களுக்கு வேணும். நீயா இருக்கக்கூடாது, நீ மாறணுன்றதுதான் விஷயமே. அதுதான் அவங்களோட நோக்கம், அதுதான். அப்படிதான் அவங்க வந்து ஒரு சதுரங்க மாதிரி ஒரு காய் நகர்த்திக்கிட்டே இருப்பாங்க. நம்ம இப்போ நிறைய பேர் இந்த கதை நிறைய வெளியே வந்து இல்லை சார் இதெல்லாம் ஸ்கிரிப்ட் தானே சார், உங்களுக்கு நீங்களாம் போய் நடிக்கிறீங்க. இல்லை, நாங்கள் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னே உள்ள தெரியாது. சாப்பாடு போட மாட்டானுங்க, உப்பு இல்லாத சாப்பாடு கொடுப்பானுங்க, அந்த சாப்பாடுக்கு அடிச்சுப்பாங்க எல்லாரும். இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துட்டாங்கன்னா நீங்க அந்த பொறுப்பை செய்யணும்னு நினைக்கிறீங்க. அப்பதான் வந்து ஒரு 10 பேர் அந்த பொறுப்பை கெடுக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும். என்னப்பா ஒரு பாட்டுக்கு இப்படி சில என்ன பசி இதில் எனக்கு சாப்பாடு போடுங்கன்னா இருக்கிறதான்ப்பா சாப்பிட முடியும்னா அதில் ஒரு பிரச்சனை வருது இல்லை, அந்த பிரச்சனையை உருவாக்குறதே இவங்க தான், வெளியில தான். ஸோ டீம் வந்து வெளியில தான், அதான் செஸ் மாதிரி தான். ஓகே, இங்கேருந்து இங்கே எப்படி காய் நிறுத்தினா என்ன பிரச்சனை வரும் அப்படி வரும்னு அவங்க பிளான் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி காலையில் ஒரு லெட்டர் வரும்ல, அதில் தான் வரும் எல்லாருக்கும். அது வந்துச்சாடா போச்சு, ஃபைல் வந்துச்சா இன்னைக்கு எந்த செய்ய போகிறாங்கன்னு தான் இருக்கும். ஸோ அந்த கேமுக்கு வந்து இவங்க கரெக்டான ஆளாக இருக்கணும் உள்ளே போகிறவங்க, இல்லைனா கஷ்டம். ஓகே சார், இந்த டைம் யாரெல்லாம் போவான்னு நினைக்கிறீங்க சார்? உங்க இல்லையே இப்போ வரைக்கும் ஒன்றும் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் சும்மா எக்ஸ்பெக்டேஷன்ல ஒரு 2-3 பேர் வச்சிருப்பீங்களா சார்? அது யாரெல்லாம் நினைக்கிறேன், யோசிக்கவே இல்லை. நான் இப்போ அது பார்க்கறதே இல்லை இன்னும். நான் வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த நியூஸ் எங்கேயாவது சும்மா அப்படியே விஜய் சேதுபதி இப்படி பேசுறாங்களா அது மட்டும் தான் தெரிஞ்சிச்சே தவிர யார் போறாங்கன்னு தெரியல. ஆனா அது நல்லதுதான் சார், ஏன்னா போனாட்டியே பயங்கர டாக்ஸிக் ஆகி பார்த்தவங்களாம் மண்டே அடிக்க அப்படின்னாங்க. ஆமாம், ரொம்ப அதான் உள்ள அவங்க சூஸ் பண்ற ஆட்களும் அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஒரு 16 பேர் உள்ள அனுப்ப போறாங்கன்னா அதுல வந்து அட்லீஸ்ட் 10 பேராச்சும் சண்டை வலிக்கிறவங்கள தான் போடுறாங்க. 6 பேர் தான் வந்து இதுல இருந்து பயந்து ஓடுறவங்களா போடுறாங்க. ஸோ அது அவங்களோட ஃபார்மேட்டே அதுதான். ஓகே, அந்த மாதிரி தான் எடுத்து ஃபார்மேட்டே அதுதான். அது அந்த வீட்டுக்குள்ள இருக்கும் போது உங்களுக்கு வந்து மனசுல வந்து அப்படியே மன அழுத்தம் வந்து பயங்கரமா இருக்கும். ஐயோ எனக்கு விட்டுருங்கடா நான் போயிடுறேன்டா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா உங்களை விட மாட்டாங்க. அப்படியும் ஒரு சில பேர் வந்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லி பிக் பாஸ் கிட்டலாம் பேசுவாங்க. அவங்க திருப்பியும் உள்ள பேசுவாங்க, பேசி இல்லை நீ சரியா தான் விளையாட்டுருக்க நீ போ அப்படின்வாங்க. திருப்பியும் மனசை மாற்றி விடுவாங்க. ஆனா திருப்பியும் ஒரு 2-3 நாள் கழிச்சு திருப்பியும் நமக்கு அது மாதிரி வரும், ஐயோ இல்லை தப்பு பண்ணிட்டோம் நம்ம போயிடலாம், அப்படிதான் இருக்கும். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ஒரு 20 பேர் ஒரு ரூம்ல ஒரு வீட்டுக்குள்ள போட்டா வேற எங்கேயுமே போக முடியாது. அந்த 20 பேர் மூஞ்சி பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும் நீங்க. அதுல 1-2 பேர் நம்ம ஃப்ரெண்டா இருப்பாங்க. பட் சில பேர் வந்து அந்த அவங்கள வந்து அந்த ஸ்பேஸ்க்குள்ளே விட மாட்டாங்க. சில பேர் வந்து டைரக்டாவே டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸோட நீங்க உள்ள இருக்கும்போது எப்படி இருக்கும்னா அது லைக் ஒரு போர்க்களம் மாதிரி தான் இருக்கும். அந்த ராத்திரி தூங்குறவங்க கூட நமக்கு வந்து பயமா இருக்கும், அதான் பண்ணுவாங்களோ ஏதாவது நடந்துருமா அப்படின்ற ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். மென்டலி நம்மளுக்கு அப்படி உட்காந்துருக்கும் போது 3 பேர் பேசும்போதே நம்மளை பார்த்து பேசுறதுனால ஐயோ நம்மள ஏதோ செய்ய போறானு போல இருக்கு இப்படிதான் இருக்கும். காலையில எந்திரிக்கும் போதே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாட்ல தான் எந்திரிப்பாங்க. என்னமோ நடக்க போகுது, இங்க நம்மள ஏதோ செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரியே இருக்கும். ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். சார் நீங்க சொல்லும்போது கேட்கும்போது அமேசான் காட்டுக்குள்ள தனியா விட்ட மாதிரி இல்லை அப்படிதான் இருக்கும். ஏன்னா யாரை நம்பலாம் யாரை நம்ப கூடாது என்ன நடக்கும் இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும்.
புரியுது. ஏன்னா ஆளுங்களை பேசி பேசி அவங்க சைடு எடுத்துப்பாங்க, அப்புறம் நமக்கு நம்ம கூடயே இருந்தவங்களை மாற்றி விட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் நடக்கும். இது நம்ம எல்லா வருஷமும் பார்த்துட்டு தான் வரும். ஆமாம், ஒரு டீம் இந்த பக்கம் ஒரு டீம் அந்த பக்கம் இருக்கும், பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதை நம்ம 100 நாள் மெயின்டைன் பண்ணி போகிறதுக்குள்ள தலைவலி ஆயிடும். கண்டிப்பாக சார். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையாக ஷேர் பண்ணிட்டீங்க சார். ஸோ எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. நிறைய இடத்துல உங்களை இனிமேல் நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். Newly launched Vivo V40 series now available at Purvika. Visit your nearby Purvika showroom. Taste Daily. Taste the Daily. 2D என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் சி பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் வரும் செப்டம்பர் 27 முதல் திரையரங்குகளில்.